ஐயோ எவ்வளவு பிரசன்ஸ் இல்ல. மா சூப்பரா இருக்காருமா பிள்ளையாரு. கணபதி இல்ல, சூப்பரா இருக்கு கணபதி இல்ல. மா நான் எடுத்துக்கவா? ஏய் எனக்கு வந்த gift போடி. வர வர நீ ரொம்ப மாறிட்டமா, எது கேட்டாலும் தர மாட்டேங்கிற. இது என்னன்னு பாப்போம். பெரிய கிஃப்டா இருக்கு. இது யாரு கொடுத்தது? எவ்வளவு பெரிய கிஃப்டா இருக்குல்ல. ஐயோ ஹாய் பிரியாமளே, இது பாரு அடுக்கடுக்கா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த கிஃப்ட யாரு கொடுத்தாங்க? பார்க்கலாம். ஏய் பிரியா, இது பாரு, உன் மாமியார் வீட்ல இருந்து வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்ப விடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வள்ளியம்மே போன் நான் பாக்குறேன். போ போ போ. சரிம்மா நான் அப்படி கிளம்புறேன். பிள்ளையார் தரமாட்டேன்னு சொல்லிட்டல, வந்து எடுத்துக்கிறேன் அப்புறமா. சரி. பிரியா அர்ஜுன். ஐயே அட கன்றாவி, அர்ஜுன் கல்யாணத்துக்கு யாரோ கொடுத்த பழைய கிஃப்ட எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கா அந்த பேரல். இவ்வளவு சீப்பானவளா? ஏன் இந்த மனுஷங்க இப்படி இருக்காங்க? ஐயோ இது என் பிரியா மோளுக்கு தெரிஞ்ச அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இல்ல, இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா இதுக்காக நான் அவளை சும்மா விட மாட்டேன். இந்த கிஃப்ட அந்த கேடு கட்டவளுக்கு எப்படி திருப்பி தரேன்னு மட்டும் பாரு. நம்ம ரெண்டு பேருமே ஜீனியஸ் டே. நாம போட்ட பிளான் எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுமா? என்ன அழகான மொமெண்ட் தெரியுமா? இத்தனை நாளா எங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் பாலா மாமா அம்மா முதல் ஆளா வந்து பிரியா அக்காவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கவிதா அக்காவோட மாமியாருங்கிறதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நேத்து மாமா எல்லார் முன்னாடியும் பாலா மாமாவோட அம்மாவை கிளி கிளறி கிழிச்சுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். மாமா அக்காவை கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்கிற விஷயத்த பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சத்தியமா சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல். அப்படியே அக்கா மேல தோல்ல கை போட்டு இவ என் வைஃப், இவளை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு பால மாமா அம்மாவை வார்ன் பண்ணாரு பாரு. அடடடடடா, அந்த சீனை நீ மிஸ் பண்ணிட்ட ஜெய். அக்கா தோள்ல மாமா கை போட்டு நின்னத பாக்குறப்ப மேட் ஃபார் ஈச் அதர் இவங்க தான் அப்படின்னு தோணுச்சு ஜெய். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாயிட்டே வராங்க. ஐ அம் சோ எக்ஸைட்டட். உண்மையை சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். Thank you so much Jay. I love you so much. என்ன சொன்ன? அக்காவும் மாமாவும். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஆமாமா, நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னேன். நம்ம பிளான் எல்லாம் நல்லா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு அப்புறமா ஏதோ சொன்னீங்க. என்ன சொன்ன? ஓஹோ, I love you சொன்னோமே. ஓ அதுவா? சும்மாதான். மனசுல இல்லாம ஐ லவ் யூன்ற வார்த்தை எப்படி வரும்? சாரிப்பா, தெரியாதனமா சொல்லிட்டேன். நீ உடனே ஓவரா இமேஜின் பண்ணிக்காத. நாம ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? நாம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, பை. ம்